அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள். குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணிட்டாங்க. 26 போஸ்ட் டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி ரெஜிஸ்ட்ரார், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் கமிஷனர், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட பல முக்கியமான ஒரு பதவிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதற்குண்டான கால்ஃபர் வந்து வந்துருச்சு. ஸோ செப்டம்பர் 6 எக்ஸாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய நலனுக்காக, ஏன்னா குரூப் 1 பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு முக்கியமான கரண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தினம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள். ஓகே, பாருங்கள், முக்கியமான கொஸ்டின் என்னென்னா தூதரவு. ஓகேங்களா? தூதரவு மற்றும் சர்வதேச முடிவெடுப்பதில் பெண்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 24ஆம் நாள், ஓகேங்களா, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 24ஆம் நாள் சர்வதேச தூதரவு பெண்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா டேஸ் பற்றி கட்டாயமாக ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ குரூப் 1 வந்து 200 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 175 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் கேட்பான். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் கட்டாயமாக 15லேருந்து 20 கொஸ்டின் இடம்பெற வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? ஸோ ஜூன் 24 சர்வதேச தூதுறவு பெண்கள் தினம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், உலகளாவிய வர்த்தகம், ஓகேங்களா, கடலடிகள் தினம். மேலே இருக்கிறது சர்வதேச தூதுறவு பெண்கள் தினம். அடுத்து வந்து கடலோடிகள் தினம், ஓகேங்களா, கடலோடிகள் தினம். இது ஜூன் 25, ஓகேங்களா. எப்படி ஜூன் 5 வந்து சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ஜூன் 25 கடலோடிகள் தினமாக கொண்டாடுறோம், ஓகேங்களா. உலகளாவிய வர்த்தகம் மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு கடலோடிகளின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில், ஓகேங்களா. ஏன்னா வந்து இன்றைக்கி எல்லா ட்ரேடர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலை ஷிப் மூலிமா வந்து ஈஸியாக வந்து நம்ம அதை வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அந்த மக்களை போற்றும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 25 ஒவ்வொரு ஆண்டும் கடலோடிகள் தினமாக கொண்டாடுறோம். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 2026ஆம் ஆண்டுக்கான கருத்துரு வந்து கேரியிங் வேர்ல்ட் ட்ரேட், கேரியிங் த ரிஸ்க், ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய முக்கியமான கருத்துரு. கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கும். 2026ஆம் ஆண்டில் கடலோடிகள் தினமான அந்த கருத்துரு என்னன்னு கேட்டாங்கன்னா கேரியிங் வேர்ல்டு ட்ரேட், கேரியிங் த ரிஸ்க்ஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலோடிகள் தினத்தோட முக்கியமான கருத்துரு, சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஜொன்னகிரி, ஓகேங்களா, ஜொன்னகிரி தங்கச்சுரங்கம் வணிக ரீதியான செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது, ஓகேங்களா. இது பாருங்கள், முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்னா சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் ஒரே தனியார் துறை முதன்மை தங்கச்சுரங்கமாக இது வந்து செயல்படுது, ஓகேங்களா. ஏன்னா தங்கச்சுரங்கனாலே கோலார் தான் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசில் கர்னூல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜொன்னகிரி, சரியா, சொன்னகிரி அல்லது ஜொன்னகிரி. அப்போ இந்தியாவில் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தனியார் துறை மூலம் நிறுவப்பட்ட ஒரு முதன்மை தங்கச்சுரங்கமாக இது செயல்படுகிறது, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து ராயல்சீமா பகுதியில், ஓகேங்களா, கர்னூல் மாவட்டத்தில் இருக்கிற ராயல்சீமா பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த ராயல்சீமா பகுதியில் இருக்குது. இது வந்து 2026 வந்து உற்பத்தி வந்து தொடங்கியுள்ளது, சரிங்களா. அடுத்து பாருங்கள், சர்வதேச அளவில் செயின்ட் எலினா தீவு இருக்கு இல்லைங்களா, அந்த செயின்ட் எலினா தீவில் இருக்கிற ஒரு ராட்சத ஆமை பாருங்கள், ராட்சத ஆமை பேர் வந்து ஜொனாதன், ஓகேங்களா. மேலே ஜொன்னகிரின்னு பிடிச்சி இங்கே ஜொனாதன். இதுதான் வந்து உலகின் மிக வயதான நிலவாழ் விலங்கு, ஓகேங்களா. செயின்ட் எலினா தீவில் இருக்குது ராட்சத ஆமை ஜொனாதன், சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் உலக சாதனை சின்னமாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கின்னஸ் உலக சாதனையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜொனாதன் ராட்சத ஆமையை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதே போல் ஸோ ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பீகார் கிரிக்கெட் சங்கம் இருக்கு இல்லையா, பீகார் கிரிக்கெட் சங்கம், அந்த பீகார் கிரிக்கெட் சங்கத்தோட தலைவர் ஹர்ஷவர்தன், இவர் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து இந்த குளோபல் ப்ரிஸ்டேஜ் விருதை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. லண்டனில் வந்து பிரபுக்கள் சபையில் உள்ள குளோபல் ப்ரிஸ்டேஜ் விருதை வந்து வாங்கியிருக்காரு, ஓகேவா. பீகார் கிரிக்கெட் சங்கத்தோட தலைவர் ஹர்ஷ்வர்தன், ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ப்ரிஸ்டேஜ் விருது வந்து வாங்கியிருக்காங்க,
சரிங்களா? அடுத்து பாருங்கள், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 8 மாநிலங்கள், இந்தியாவில் 8 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பேருந்துகளில் வந்து பெண்களுக்கு இலவச பயணம் வந்து வழங்கப்படுகிறது. அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும். எப்படி கேள்வி கேட்பேன்னா, கீழ்கண்ட எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்பான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், டெல்லி, பஞ்சாப், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான இலவச அரசு பயண திட்டங்கள். ஓகேங்களா? ஸோ சவுத் ஸ்டேட்டில் பாருங்கள், தமிழ்நாடு இருக்குது. சவுத் ஸ்டேட்டில் தமிழ்நாடு அண்ட் பார்த்திங்கன்னா கர்நாடகா இருக்குது, கேரளா இருக்குது, தெலுங்கானா இருக்குது. ஓகேவா? அப்போ சவுத் ஸ்டேட்ஸ் 4 இருக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா. நம்மளுடைய கேபிட்டல் டெல்லி, பக்கத்தில் வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அதே போல் ஆந்திராவிலையும் இருக்குது. அப்போ நம்ம சவுத் ஸ்டேட்டில் இருக்கிற தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானாவில் சவுத் ஸ்டேட்டில் 6 ஸ்டேட்டில் இருக்குது. ப்ளஸ் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர்லேயும் இங்கே இருக்குது. சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 1 லெவலில் கேட்கும் போது இலவச பயண திட்டங்கள் பற்றி கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும் போதே நீங்கள் மெயின்ஸை நோக்கி நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஈஸியாக எளிமையாக அப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா சவுத் ஸ்டேட்ஸ் பக்கம் ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், முக்கியமான கொஸ்டின்ஸு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் MGNREGAன்னு இருந்துச்சு. 2005 கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் விக்சித் பாரத் ரோஸ்கார் மற்றும் அஜ்விகா திட்டம். ஓகேங்களா? விக்சித் பாரத் ரோஸ்கார் மற்றும் அஜ்விகா திட்டம் உத்தரவாத சட்டம் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றிருக்காங்க. இது வந்து ஜூலை 1 முதல் செயல்படுத்தப்படும். ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை வந்து மாற்றிட்டு விக்சித் பாரத் ரோஸ்கார் மற்றும் அஜ்விகா திட்டம். ஓகேவா? விக்சித் பாரத் அண்டு அஜ்விகா திட்டம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் இது வந்து 100 நாட்கள் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 நாட்கள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 125 நாட்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதில் பாருங்கள், தெலுங்கானாவில் ஃபஸ்ட்டு பாருங்கள், தெலுங்கானாவில் AI அடிப்படையிலான அவசரகால உதவி மையம் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. AI அடிப்படையில், அதாவது தெலுங்கானா மாநிலம் தனது அவசரகால உதவி மற்றும் இணையவழி குற்ற மேலாண்மை உள்கட்டமைப்பில் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை பயன்படுத்தியுள்ளது. சரிங்களா? கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கும். AI அடிப்படையிலான அவசர கால உதவி அமைப்பை ஏற்படுத்தியுள்ள மாநிலம் தெலுங்கானா. இந்த AI தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையற்ற மின்னஞ்சல் மற்றும் அழைப்புகளை தடை செய்ய 112 நம்பர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் 100 வந்து 100 எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி காவல் உதவி எண்கள். ஓகேங்களா? ஸோ தெலுங்கானாவில் அந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? 112 என்பது 112 தேவையற்ற மின்னஞ்சல். ஓகேங்களா? அதே போல் 100 வந்து காவல் உதவி எண்கள். அது சைபர் கிரைம் பாருங்கள். சைபர் கிரைம் பார்த்திங்கன்னா இணையவழி குற்றத்துக்கு 1930. ஓகே, இதில் பாருங்கள், கடவுச்சீட்டு சேவை தினம். ஓகேங்களா? 2026 ஜூன் 24 அனுசரிக்கிறாங்க. முன்னாடி பார்த்த மாதிரி ஜூன் 5 வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் தினம். அதே போல் ஜூன் 25 சொன்னேன் கடலோடிகள் தினம், முன்னாடி பார்த்தோம் வீடியோவில். ஸோ அதுபோல் இது வந்து ஜூன் 24 பாருங்கள் கடவுச்சீட்டு தினம். ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான சட்டப்பூர்வ அடிப்படையை உருவாக்கிய கடவுச்சீட்டுகள் சட்டம் 1967 இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம ஃபாரின் போனோம் அப்படின்னா கட்டாயமாக பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். நீ பாஸ்போர்ட் எடுத்தால் தான் நீங்கள் விசா எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பாஸ்போர்ட் ஆக்ட் வந்து 1967 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூன் 24 இந்த பாஸ்போர்ட் தினமாக கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்காவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பார்க்காதீங்க. கட்டாயமாக படிக்கும்போது ஒரு பென்னும் ஒரு நோட்டும் கட்டாயம் ரொம்ப முக்கியம். எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதி வச்சு நீங்கள் படிங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. கட்டாயமாக குரூப் 1 சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அனைவருக்கும் நன்றி.